பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த ப்ரோமோவை பார்த்தோன்னே, சார் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? என்னடா டெய்லி நானும் பார்க்குறேன், தொடர்ந்து 3வது நாளாக சாண்ட்ராவோட ப்ரோமோ தான் முதல்ல போடுறீங்க. சாண்ட்ரா அதுவும் மெயின் டோர் பக்கத்தில் சாண்ட்ரா கூட யாராவது உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நிறுத்துங்கடா, வேற ஏதாவது போடுங்கடா. திரும்ப 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 இதையே போட்டு வெறியேத்தாதீங்கடா. எழுந்துக்கிற நாள் நாளே வந்து டெய்லி இப்படி பண்ணா நாங்கள் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படி என்ன பேசுறாங்கன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் அமித்தும் சாண்ட்ராவும் மெயின் டோருக்கு முன்னாடி உட்காந்து பேசும்போது ஸோ அமித் சொல்றாரு, திவ்யாவை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது. ஏன்னா திவ்யாவும் அவங்க டீம் தான். ஸோ அதனால திவ்யா வந்து நம்ம டீமுக்கு சரியா கோஆபரேட் பண்ண மாட்டாங்களோ, இது பண்ண மாட்டாங்களோ, ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வேற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் தான் அப்படின்றத சொல்றாங்க. எப்படி மோஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியரா இருக்காங்க திவ்யா. லைட்டா சொல்லிட்டா வாவ் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ ஏதோ ஒரு கிச்சன்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது போல, ஏதோ பாராட்டி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க போல, அதுக்கு வாவுன்ற மாதிரி அவங்க கத்துனது அந்த ஃபுட்டேஜ்லேயே போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வாவுன்னு இவர் கத்துறதை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிச்சன் ஏரியால யாரோ பாராட்டும் போது அவங்க கத்துனதை போடுறாங்க. ஸோ எதுக்கு இது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அவங்கள பாராட்டியிருக்காங்க, அவங்க கத்திருக்காங்க. இதுல என்ன இது? லைட்டா ஏதாவது சொல்லிட்டா வாவுன்னு கத்துறாங்க. ஒரு பாராட்டு கூட கத்தக்கூடாதாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு பக்கம் திவ்யா மேல செம காண்டில் இருக்கிறார் அமித் பார்கவ் அப்படின்றது கிளியர் கட்டா தெரிகிறது. அப்படின்றது இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே திவ்யா மற்றும் அமித் கூட வந்த சண்டையா இருக்கட்டும், இப்போ இது ஒன்றா இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ உட்காந்து ஆல்ரெடி திவ்யாவை சாண்ட்ராக்கு பிடிக்காது. இப்போ நீங்க என்ன சார் பண்றீங்க அந்த இடத்துல? நீங்க உட்காந்துக்கிட்டு திவ்யாவை பத்தி பேசுனீங்கன்னா ஆல்ரெடி அவங்க காண்டில் இருப்பாங்க. திரும்பவும் நீங்க ஏத்தி விடுற மாதிரி தானே இருக்கு. அமித் இருக்கிற நல்ல பேருமே நீங்க தன்னை தானே அழித்துக் கொள்வார் அமித் அவர்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத இங்க சொல்றேன். அடுத்து சாண்ட்ரா அதை இது எடுத்து இதை திவ்யாவோட ட்ராக் வந்து வேற மாதிரி இவன் இந்த ட்ராக் எடுத்துட்டாங்க. இவங்க எந்த ட்ராக்னா பார்வதியோட ட்ராக் எடுத்துட்டாங்களாம். ஆனா நீ மேடம், எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட ட்ராக் எடுக்கிறத விட நீ ஒரு ட்ராக் எடுத்து பண்றீங்கல்ல, சாரி நீங்க ஒரு ட்ராக் எடுத்துட்டு பண்றீங்கல்ல சாண்ட்ரா, அது ஒரு பயங்கரமான ட்ராக் இருக்கு சாண்ட்ரா. ஸோ கிட்டத்தட்ட பயங்கரமான ரெஸ்பான்ஸும் பயங்கரமான வரவேற்பும் மக்கள் மத்தியில பெற்றுருக்கீங்க. ஸோ அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா ப்ரோமோ கார்ட்லையும் அவ்வளோ ஒரு சாண்ட்ராக்கு சாதகமான ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது செம பெருமையாக இருக்குது மக்களே. சாண்ட்ரா போடுற உழைப்புக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு ஆதரவாகும், அந்த அளவுக்கு வெகு பாராட்டை கொடுக்கும் விஷயமாக பார்க்கறதுல மனம் பெருமையாக நிம்மதி அடைகிறது. சூப்பரோ சூப்பர். இதை கண்டினியூ பண்ணுங்க, மேலும் மேலும் கண்டினியூ பண்ணுங்க. மக்கள் எந்த நிலைமைக்கு போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நிலைமையில தான் இருக்குது மக்களோட நிலைமை. ஒவ்வொருத்தரும் அந்த ஷோவை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜில் இதை ஏன்டா போட்டு டார்ச்சர் பண்றீங்க நிலைமையில தான் பார்த்துட்டு இருக்காங்க. சாண்ட்ரா ப்ரோமோ வரும்போதெல்லாம் அது இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்க, பார்வதி சண்டை போட ரூட் எடுத்து ஷி வாஸ் ட்ரையிங் அகைன் அகைன். ஸோ எப்படி பார்வதியோட ரூட் எடுத்து இவங்க ட்ரை பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதே தான் நீங்களும் ஒரு இடத்துல பண்றீங்க. பார்வதி எப்படி ஒட்டுமொத்த வீடியோ எதிர்க்குதுன்ற மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்கல்ல, நீங்களும் அதை தான் பண்றீங்க. நேற்று எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க திவ்யா வந்து பார்வதி ரூட் எடுக்கிறாங்களா? திவ்யா பார்வதி ரூட் எடுக்கல, நீங்க தான் பார்வதி ரூட் எடுத்து இப்போ ஒரு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க சாண்ட்ரா. என்ன பண்றது, கொஞ்சம் நேம மாத்தி சொல்லியிருக்கலாம். திவ்யாவுக்கு பதில் சாண்ட்ரான்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாங்க கூட ஒத்துக்கிட்டு போயிருந்திருப்போம். நாங்க மட்டும் சொல்ல, வீட்டில் இருக்கிற பார்வதியுமே சொல்றாங்க, வீட்டில் இருக்கிற வினோத்லேருந்து முக்கால்வாசி பேர் அதையே சொல்றாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, அடுத்து அகெயின் ஐ வில் பி த ஒஸ்ட் பெர்ஃபார்மர். அடுத்த வாரம் நான் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக இருப்பேன், என்னதான் சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ போன வாரம் உங்களை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னாங்களா? சொல்லலையே. போன வாரம் ரம்யா தானே இருந்தாங்க. அப்படி இருந்துமே ஸோ அது பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் போடுவாங்க. அதுங்காட்டி இவங்களே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ன்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு ஜோனில் இருக்காங்கல்ல அவங்க அனைவருமே. அது சாண்ட்ரா ஏன் பேசல, சாண்ட்ரா அவாய்ட் பண்ணுறாங்க, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங்ல. ஸோ சாண்ட்ரா பேசலைன்னா அது அவங்க தாண்டிடும். ஆனால் இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி பேசும்போது அதுதாங்க பிரச்சனையா இருக்கு. எனக்கு சாண்ட்ரா பேசாததெல்லாம் பிரச்சனையா கிடையாது. ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு எல்லார பத்தியும் ஆல் திஸ் திங் ஹேப்பனிங் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுதான் கொஞ்சம் கடுப்பாகுது அப்படின்றது தான். ஒன்று நீங்க பேச மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மற்றவங்களை பத்தி நீங்க பேசாம கேமை பத்தி பேசுங்க, மற்றது பேசுங்க. அதை மட்டும் பின்னாடி உட்காந்து பேசுறதுக்கு பேரு ஊர்கிழவி அப்படின்றது தான் பேரு. ஜஸ்ட் அதை பார்த்துக்குங்க சாண்ட்ரா, அது மட்டும் மாத்திங்க. இல்லைன்னா அது உங்களுக்கே ஹெவி டேமேஜ். ஆல்ரெடி டேமேஜ் நடக்குது, இன்னும் போக போக ஹெவி டேமேஜா நடந்துட போகுது அப்படின்றது தான்.
ஸோ அதுக்கப்புறம் தட் டே பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அன்னைக்கு பார்க்கணும். எப்படி பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அன்னைக்கு பார்க்கணும். ஹவு தே ஆர் சேஞ்சிங். ஸோ என் மேலே அவ்வளோ அக்யூசேஷன் வைப்பாங்க, அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பார்ப்போம். அப்படி சாண்ட்ரா சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து அக்யூசேஷன் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா அவங்கள என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு இதையும் இப்படி போய் பண்றீங்களா, உங்களுக்கு ஒரு மைலேஜ் ஆகுன்ற மாதிரி கேமே புரிதல் இல்லாம பல பேர் வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்கன்றது தான். ஸோ பார்ப்போமே சாண்ட்ரா சொல்றது நடக்குமா நடக்காதா, அவங்க எல்லாம் சாண்ட்ராவை தான் ஓட்டு போடுவாங்களான்றது பார்த்து டிசைட் பண்ணாதான் இருக்கு. இப்போதைக்கு ஒரு டிராபேக் எஃப்ஜே மேல தான் இருக்கு. எஃப்ஜேவை தான் போடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் கைஸ்.